தக்காளி வெட்டிட்டேன். சூப்பர் முடிச்சிட்டு சூப்பர் எல்லாரும் சேர்த்து சூப்பர். இவ்வளோ இது உரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு காணுங்க. இன்னும் ஒன்னே தான் 6 மணி நேரம் உரிச்சிட்டு இருக்கிறீங்களா? அது நீ ஊரில் இவங்க உச்சிது. சரி காட்டுவோம். நீங்க எத்தனை உரிச்சு? அவங்க பேச மாட்டாங்க, ஒன்லி ஆக்சன். வா எவ்வளோ உரிச்சிருக்காங்க. எனக்கு பதில் சாரி பேசு. ஏய் வீடியோவே வேணாம்டா இது. வேணாம். நானே எவ்வளவு சொல்லியாச்சு. பதில் சொல்லுடா. ஹலோ गाइस, வெல்கம் டு குட் லக் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு ஐயோ வெடிக்குது. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெடிக்கும். தள்ளிப்போ. சூப்பர். சூப்பரா இருக்கு. இப்போ யாராவது கிண்டி ஒன்று சித்தி நான் கிண்டவா? இங்கே வா சாய்ந்தா வீடியோ. இப்போ இதை கிண்டணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும். இப்போ நாங்கள் இதை இந்த வெங்காயத்தை வேக வைக்கிற டைமில் நாங்கள் இங்கே சிக்கனை இங்கே வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம். 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கோம். மூடிட்டாங்க. ஸ்டவ் ஆஃப். சித்தி ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கடா நீங்கள். தள்ளு இது ஸ்டவ்வே பார்த்து கொஞ்சோண்டு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதோ இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடுக்கு வரணும். ஆமாம், இன்னும் நல்லா வரணும். நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக வேக விடணும். நல்லா கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிண்டணும். இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி போட்டிருக்காங்க. பிரியாணி இலையும் சேர்த்து. இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இங்கே கொத்தமல்லி, இங்கே வந்து டொமேட்டோஸ் இருக்குது. இங்கே வந்து அரிசியை நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம். எங்கே லெமன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா லெமன்? சரி, இதை அப்படியே ஒளிய வச்சிடலாம். உள்ளே போடா. உள்ளே போயிடுச்சு எப்படியோ. சரி, இப்போ நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக நல்லா ப்ரௌன் கலரில் ஷேட் நல்லா வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப நேரமாக இதுவாகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது. என்னது சித்தி அரைக்கிறீங்க? எங்க சித்தி வந்து இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அரைச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை சமைக்கிறது தமன். சாரி, தெரியாமல் க்ளோஸ் அப்பில் வச்சிட்டேன். உங்களுக்கு பிடிக்காது, இவன் மூஞ்ச பிடிக்காதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே, நல்லா வந்திருக்கு. அரிசி இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் அரைச்சி பிரியாணி இலையும் ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா போட போகிறோம். இதை நல்லா ஒரு ரெட்டிஸாக வர வரைக்கும் நல்லா கிண்டணும். நாங்களே இதை அரைச்சோம் வீட்டில். மிளகாவும் போடுறோம், ஒரு ஸ்பூன். எல்லாம் ரெட் கலரில் வருது. இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் தக்காளியை போடலை. கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பிரியாணி அரிசியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, இன்னொருத்துல 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விடணும். நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். முழுசா 4 பச்சை மிளகாய் போட போகிறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறணும். அந்த மசாலாலாம் நல்லா நேரத்துக்கு முன்னாடி நம்ம வேக வச்ச சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த வேக வச்ச சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். கிளறி போடுறோம். நல்லா கலர்ரா. இது எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணுறோம். இது எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி நம்ம நைட் போட்டு வச்ச தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வைக்கணும். இதில் வச்சு நல்லா ஆஃப் பாயில்டு ஆகணும். நல்லா வேக வைக்கக்கூடாது. நீங்களே பாருங்கள், நல்லா எண்ணெய் அழகாக மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன். இப்போ எடுத்து பார்ப்போம். அரிசி நம்ம வேக வச்ச அரிசி ஆஃப் பாயில்டு இருக்குது. இந்த மாதிரி வேக வச்சாலே போதும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம செஞ்ச அந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பாதி வந்து அரிசியை இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். மெதுவாக கிண்டணும். இதை ரொம்ப கிண்டிடாதீங்க. அரிசி உடைஞ்சு அதை ஆஃப் பண்ணு. இப்போ இங்கே தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வைக்க போகிறோம். வச்சிட்டோம். மூடி போட்டுறணும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். தம் போடணும். தம் பிரியாணி. அப்படி காட்டுது. அவ்வளோதான். இப்போ தம் பிரியாணியை நாங்கள் திறக்க போகிறோம். ஃபைனலி எப்படி ரிசல்ட் இருக்க போகுதுன்னே தெரியலை.